அவர்கள் நினைப்பது போல் சராசரி அரசியல்வாதியாக இருந்திருந்தால் திருமாவளவன் எப்போதே அணிமாறி இருக்க முடியும். திமுக கூட்டணி எப்போதே சிதறி போயிருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, அப்ப கூப்பிட்ட நேரத்திலே போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்க கையில எத்தனை எம்எல்ஏ, எவ்வளவு பவர், நீங்களே ஒரு பவருக்கு வந்திருக்கலாம். நான் எடுத்த முடிவு சரி, இன்றைக்கு இருக்கிற நிலையும் போதும், அவ்வளவுதான். நீட் விவகாரத்தில் கூட அடித்து சொல்லுவேன், தேசிய அளவில் நீட் கூடாது என்று சொல்லி வருகிற இயக்கம், தொடக்கத்தில் இருந்து பேசி வருகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேண்டாம், தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேண்டாம், அது அப்படிதான் சட்ட மசோதாவும் நிறைவேற்றப்பட்டது. இது இந்தியா முழுவதும் தூக்கி எறியப்பட வேண்டும். இந்த பார்வை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டும்தான், அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி. இந்த சிஜேபி என்கிற அமைப்பை சார்ந்தவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை, நான் போனதும் கேட்டேன், கல்வி அமைச்சர் மட்டுமா இதுக்கு பொறுப்பாக முடியும்? இந்த அரசாங்கமே இதுக்கு பொறுப்பு தானே. பேன் நீட் அப்படின்னு ஏன் நீங்க முழங்கக்கூடாது? வடக்கே இருப்பவர்கள் பாஜக அரசை எதிர்த்து போராடவில்லை, மோடி அரசை எதிர்த்து போராடவில்லை, மோடி பதவி விலக வேண்டும் என்று போராடவில்லை. அது சிரமமாக இருக்கிறது என்கிற காரணத்தினால் தான் அதிகார வர்க்கம் அதை முன்கூட்டியே வினாத்தாளை எடுத்து கசிய விட்டு அதை கோடிக்கணக்கிலே வணிகம் செய்கிறார்கள். முன்கூட்டியே விற்பனை பண்ணிடலாம். 27ஆம் தேதி நடைபெறப் போகிற ஆர்ப்பாட்டத்திலும் கூட நீங்கள் முன்வைக்க வேண்டிய முதல் முழக்கம், வேண்டாம் வேண்டாம் நீட் தேர்வு வேண்டாம், தேசிய அளவில் ரத்து செய்ய வேண்டும். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேசுகிற தமிழ் தேசியம் என்பது சாதி அற்ற, மத சார்பற்ற, தன்னாட்சி அதிகாரம் உள்ள மாநில அரசுகளை கொண்ட, கூட்டாட்சி தத்துவத்துடன் இயங்குகிற ஒன்றிய அரசை பெற்ற சமத்துவ இந்தியா. புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை உயர்த்தி பிடிக்கிற சமத்துவ இந்தியா. அவர்கள் நினைப்பது போல் சராசரி அரசியல்வாதியாக இருந்திருந்தால் திருமாவளவன் எப்போதே அணிமாறி இருக்க முடியும். திமுக கூட்டணி எப்போதே சிதறி போயிருக்கும். தேர்தலுக்கு முன்பே சிதறி போயிருக்கும். தேர்தல் முடிவுகளே மாறி போயிருக்கும். விடுதலை சிறுத்தைகளின் வலிமை கூடி போயிருக்கும். ஆனால் அதை பற்றி திருமாவளவன் கவலைப்படவில்லை, வருத்தப்படவில்லை. இன்றைக்கும் நான் வருத்தப்படவில்லை. சில பேர் சொல்லுவாங்க, அப்ப கூப்பிட்ட நேரத்திலே போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்க கையில எத்தனை எம்எல்ஏ, எவ்வளவு பவர், நீங்களே ஒரு பவருக்கு வந்திருக்கலாம். நான் எடுத்த முடிவு சரி, இன்றைக்கு இருக்கிற நிலையும் போதும், அவ்வளவுதான். நான் எடுத்த முடிவு சரி, இன்றைக்கு நமக்கு இருக்கிற மதிப்பீடு போதும், வலிமை போதும். எங்கள் மீதான நம்பகத்தன்மை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் முக்கியம். நாங்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்து 2 இறந்து 2 பேரை மட்டுமே பெற்றிருக்கிறோம் என்கிற இழப்பு இருக்கலாம். ஆனால் எங்கள் மீதான நம்பகத்தன்மை, கிரெடிபிலிட்டி என்பது அப்படியே பாதுகாப்பாக இருக்கிறது. அதுதான் எங்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. யாரும் விரல் நீட்ட முடியாது, இப்படி சோரம் போனார்கள் என்று விரல் நீட்ட முடியாது. வாய்க்கு வந்ததை பேசினார்கள் தோழர்களே. இன்றைக்கும் அப்படித்தான் நம்மை குறிவைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம், கருத்தியல் அடிப்படையிலே ஒரு இயக்கம் வலுவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இந்தியாவெங்கிலும் இன்றைக்கு இந்த இயக்கத்தை பற்றிய பேச்சு இருக்கிறது. தென்னிந்திய மாநிலங்களில் இந்த இயக்கத்தின் கிளைகள் இன்றைக்கு மேலும் பெருகிக் கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் எந்த அடிப்படையில்? புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை, தந்தை பெரியாரின் கொள்கைகளை, மாமேதை மார்க்சின் கொள்கைகளை
இன்றைக்கு உரத்து பேசுகிற ஒரு இயக்கமாக, வலுவாக பேசுகிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி விளங்குகிறது. அதுதான் காரணம். நீட் விவகாரத்தில் கூட அடித்து சொல்லுவேன், தேசிய அளவில் நீட் கூடாது என்று சொல்லி வருகிற இயக்கம், தொடக்கத்தில் இருந்து பேசி வருகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் தமிழ்நாட்டுக்கு நீட் வேண்டாம் என்றுதான் பேசினார்கள். தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேண்டாம், தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேண்டாம். அது அப்படிதான் சட்ட மசோதாவும் நிறைவேற்றப்பட்டது, அப்படிதான் நிறைவேற்ற முடியும். ஆனால் அதுதான் கோரிக்கையாகவே இருந்தது. இது இந்தியா முழுவதும் தூக்கி எறியப்பட வேண்டும். இந்த பார்வை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டும்தான். அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி. இப்போது கூட நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் கரப்பாம்பூச்சி போராட்டத்துக்கு போயிட்டு வந்தோம். கரப்பாம்பூச்சிகள் ஜனதா கட்சி, அவர்களுடைய கோரிக்கை கல்வி அமைச்சராக இருக்கிற தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். அதுதான் ஒரே கோரிக்கை. அவங்க யாரும் நீட் தேர்வே கூடாதுன்னு சொல்லல. இடையில போற நம்மள மாதிரி ஆட்கள் தான் நீட் தேர்வே வேண்டாம்னு சொல்றோம். இந்த சிஜேபி என்கிற அமைப்பை சார்ந்தவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை, நான் போனதும் கேட்டேன், கல்வி அமைச்சர் மட்டுமா வந்து இதுக்கு பொறுப்பாக முடியும்? இந்த அரசாங்கமே இதுக்கு பொறுப்பு தானே. பேன் நீட் அப்படின்னு ஏன் நீங்க முழங்க கூடாது? பிரதமர் பதவி விலக வேண்டும் என்று ஏன் நீங்கள் பேசக்கூடாது? அது நெக்ஸ்ட் ஸ்டெப் சார் அப்படின்னா. அவங்க லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கிறாங்க, அரசியல்ல கற்கும் நிலையில் இருக்கிறார்கள். தப்புன்னு சொல்லலை, நான் விமர்சிக்கல. ஆனால் இன்னைக்கு நடக்கிற இந்த போராட்டம், வடக்கு இருக்கிறவர்கள் எல்லாம் போராடுகிறார்கள் என்றார்கள். வடக்கே இருப்பவர்கள் பாஜக அரசை எதிர்த்து போராடவில்லை, மோடி அரசை எதிர்த்து போராடவில்லை, மோடி பதவி விலக வேண்டும் என்று போராடவில்லை. வினாத்தாள்கள் கசிந்து போனதற்கு தர்மேந்திர பிரதான் தான் காரணம். அந்த தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்கிற கோரிக்கை. இரண்டாவது என்ன கோரிக்கையை வைத்தார்கள் என்றால், போலீஸ் தடியடி நடத்தியது, அடித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள், மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெறுங்கள். மூன்றாவது கோரிக்கை, இதற்கு அரசு அல்லது பிரதமர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும். எந்த இடத்திலும் நீட்டை விலக்கிக் கொள்ளுங்கள் அல்லது திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்று யாரும் சொல்லவில்லை. நாம் சொல்லுகிறோம், சிறுத்தைகள் சொல்லுகிறோம், நீட் தேர்வு முறையே கூடாது, அந்த தேர்வே கூடாது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ செல்வங்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை. தேசிய அளவில் போட்டித் தேர்வுகளுக்கான நுழைவுத் தேர்வை இந்திய ஒன்றிய அரசு கையில் எடுத்துக்கொண்ட முறையே தவறு. அந்தந்த மாநில அரசுகள் தேவைப்பட்டால் நுழைவுத் தேர்வுகளை நடத்தி கொள்ளலாம். அப்படி இருந்தது ஏற்கனவே. கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் மருத்துவ கல்விக்கு நுழைவுத் தேர்வு முறை இருந்தது, பிறகு நிறுத்தினார்கள், மறுபடியும் கொண்டு வந்தார்கள், அது இருந்தது. பொறியியல் கல்விக்கு நுழைவுத் தேர்வு முறை இருந்தது. இது மாநில அரசு எடுக்கிற முடிவு, மாநில அரசுகளுக்கான அதிகாரம் அது. ஆனால் இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான கல்விக் கொள்கை, சமமான கல்விக் கொள்கை என்பது வேறு, ஒரே மாதிரியான கல்விக் கொள்கை என்பது வேறு. அந்த கல்விக் கொள்கை சனாதன சக்திகளின் விருப்பப்படி வரையறுக்கப்படுகிறது. அதை திணிக்க பார்க்கிறார்கள். ஒரே தேர்வு இந்தியா முழுவதும், அதுக்குன்னு தனியா தேர்வு, பொது தேர்வுக்குன்னு ஒரு தேர்வு முகமை உருவாக்கி இருக்கிறாங்க, ஒரு ஏஜென்சி, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, தேசிய தேர்வு முகமை. அப்படி ஒரு பாடியை உருவாக்கிட்டாங்க, அவங்க தான் செய்யறாங்க. ஏன் தமிழ்நாடு அரசுக்கு தேர்வு நடத்த தெரியாதா? எம்பிபிஎஸ்க்கு தேர்வு நடத்துவ, நுழைவுத் தேர்வு இங்க மாநில அரசு நடத்தீங்கன்னா நடத்த தெரியாதா? இப்ப நீட் தேர்வின் மூலம் என்ன நிலை உருவாகி இருக்கிறது என்றால், 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் அந்த 12ஆம் வகுப்பில் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்தாலும் அது பயனில்லை, அது மதிப்பில்லை. 1200க்கு 1190 எடுத்தால் கூட மதிப்பில்லை. நீ தனியே கோச்சிங் கிளாஸ் போகணும், நீட்டுக்காக பல மாதங்கள் கண் விழித்து படித்து தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டும்.
அது சிரமமாக இருக்கிறது என்கிற காரணத்தினால் தான் அதிகார வர்க்கம் அதை முன்கூட்டியே வினாத்தாளை எடுத்து கசிய விட்டு அதை கோடிக்கணக்கிலே வணிகம் செய்கிறார்கள். முன்கூட்டியே விற்பனை பண்ணிடலாம். கொஸ்டின் பேப்பர் கையில் கிடைச்சா எத்தனை லட்சங்களை கொட்டி கொடுப்பதற்கும் மாணவர்கள் தயாராக இருக்கிறார்கள், அந்த குடும்பங்கள் தயாராக இருக்கின்றன. ஆக இந்த முறைகேடுகள் நிகழ்வதற்கு எது காரணம், எந்த முடிவு காரணம்? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் இது கொண்டு வரப்பட்டது, பாஜக ஆட்சி காலத்தில் கூட அல்ல. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது என்பதனால் இதை நாங்கள் தூக்கி எறிகிறோம் என்று ஏன் பிஜேபி தூக்கி எறியக்கூடாது? எத்தனையோ பல திட்டங்களுக்கான பெயரை காங்கிரஸ் கொண்டு வந்தது என்பதற்காக மாற்றுகிற அரசு தானே பாஜக அரசு. காந்தியின் பெயரால் 100 நாள் வேலை திட்டம் காங்கிரஸ் அரசு தான் கொண்டு வந்தது. காந்தியின் பெயரே இருக்கக்கூடாது என்ற இந்த திட்டத்தின் பெயரை மாற்றியது தானே பாஜக அரசு. அப்படி என்றால் இந்த நீட் தேர்வு எங்கள் அரசு கொண்டு வரவில்லை, இது காங்கிரஸ் ஆட்சியில் தான் கொண்டு வந்தார்கள் என்று காங்கிரசின் மீது ஏன் பழி போட பாஜக தயாராக இல்லை? அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய தயாராக இல்லை. இதெல்லாம் நாம் எழுப்ப வேண்டிய கேள்விகள். ஆகவே காங்கிரஸ் நீட் வேண்டாம் என்று சொல்லாது, ஏனென்றால் அதுதான் அறிமுகப்படுத்தியது. பிஜேபியும் நீட் வேண்டாம் என்று சொல்லாது, ஏனென்றால் அதுதான் அதிலே சுகம் கண்டு கொண்டிருக்கிறது, அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. நீட் தேர்வே கூடாது என்று சொல்லுகிற அரசியல் இயக்கம், தொடங்கிய நாளில் இருந்து அறிவித்துக் கொண்டிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 27ஆம் தேதி நடைபெறப் போகிற ஆர்ப்பாட்டத்திலும் கூட நீங்கள் முன்வைக்க வேண்டிய முதல் முழக்கம் வேண்டாம், வேண்டாம், நீட் தேர்வு வேண்டாம், தேசிய அளவில் ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை தான் உயர்த்தி பிடிக்க வேண்டும். மாநில அரசுகளின் அதிகாரத்தில் தலையீடு செய்கிறது. தனியார் கல்வி நிறுவனங்கள் கொள்ளையடிப்பதற்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை இது தருகிறது. மாணவர்களை பாடத்திட்டத்தின்படி கல்வி கற்க விடாமல் பயிற்சி திட்டங்களின் மூலம், கோச்சிங் கிளாஸஸ், பயிற்சி வகுப்புகளின் மூலம் தேர்வு எழுதுகிற நிலையை உருவாக்கி, போட்டி உளவியலை உருவாக்கி, மன அழுத்தத்தை உருவாக்கி, அதன் மூலம் பலரின் உயிரை காவு வாங்கிக் கொண்டிருக்கிற திட்டம். எனவே நீட் கூடாது என்பதுதான் நம்முடைய ஒற்றை முழக்கமாக இருக்க வேண்டும். தர்மேந்திர பிரதான் மாறிட்டார்னா இன்னொரு ஆள் வரப்போறான், இன்னொரு ஆள் வந்தார்னா அதே தான் வேலை நடக்க போகுது. இப்ப இருக்கிற அதிகாரி தூக்கி போட்டு வேற ஒரு அதிகாரியை போட்டா அதே தான் நடக்க போகுது. போன ஆட்சியில் இருந்த போலீஸ் எல்லாம் மாத்திட்டாங்க, இப்ப புது போலீஸ் வந்துட்டாங்க. அம்பேத்கர் சிலை வச்சா அந்த போலீஸ் வந்து எடுத்துட்டு தான் போறான். அம்பேத்கர் சிலையை திறந்து வச்சா இதே போலீஸும், போன போலீஸ் எப்படி வந்து ஷீட் போட்டு அடிச்சு மூடினான உதயத்தூரில், அதே மாதிரி இந்த போலீஸ் வந்து ஷீட் அடிச்சு மூடுறாங்க. என்ன மாற்றம்? அதிகாரிகளை மாற்றுவதால், அமைச்சர்களை மாற்றுவதால் விளைவுகள் மாறுமா என்றால் மாறாது. நீட் தேர்வினால் ஏற்படுகிற பாதிப்பு மாற வேண்டுமானால் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். தர்மேந்திர பிரதான் பாவம், பாவம்னா நான் அவன் மேல தனிப்பட்ட முறையில் சொல்லல, அவரை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது. ஒரு தனிநபரை மட்டும் பதவி விலகி சொல்லுவது என்பது ஒரு முழுமையான விளைவை, நல்ல விளைவை அது ஏற்படுத்தாது என்பதால் சொல்லுகிறேன். அப்படின்னா அடிப்படையில் மொத்தத்தில் இந்த அரசு பொறுப்பேற்க வேண்டும், நரேந்திர மோடி பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க. கடந்த சில ஆண்டுகளில் பல போட்டித் தேர்வுகளில் 152 முறை கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. அவ்வளவு ஓட்ட உடைச்சல் இருக்குதுங்க இந்த சிஸ்டத்தில், அவ்வளவு ஓட்டை உடைச்சல் இருக்கு. நீ யாரை மாத்தினாலும் கடைசி ஆள் பியூன் வரையிலும் மாத்தினாதான் முடியும். ஒரு ஆள் 2 ஆளை மாத்துறதுனால பிரச்சனைகள் தீராது. ஆக அந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீட் தேர்வை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். தோழர்களே, தமிழ் தேசியம் என்கிற அரசியலும் நாளைக்கே வென்றெடுத்து விடக்கூடிய அரசியல் என்று நான் சொல்லவில்லை. ஆனால்
அந்த அரசியல் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். தேசியவாதம் என்பதை பற்றிய தெளிவு நமக்கு தேவை. நீ அரசியல் இருக்கிறீங்களா, பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் இல்லையா, தேர்தல் களத்தில் இருந்தாலும் கூட கருத்தியல் களத்தில் நாம் நின்றாக வேண்டுமா இல்லையா? தேர்தல் 5 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு ஏற்பாடு, அவ்வளவுதான். ஆனால் 24 மணி நேரமும் நாம் இயங்கியாக வேண்டும், அதற்கு தேவை கருத்தியல். தொடர்ந்து இயங்கியாக வேண்டும், அதற்கு தேவை கருத்தியல். அடுத்த தலைமுறையையும் அமைப்பாக்க வேண்டும், அதற்கு தேவை கருத்தியல். ஏதோ ஒப்புக்கு நாம் ஒரு வழக்கமாக தமிழ் தேசியத்தை வைத்திருக்கிறோம் என்று கருதிவிடக் கூடாது. வெள்ளைக்காரர் இந்த நாட்டை ஆண்டபோது இன்றைக்கு பாகிஸ்தானாக இருக்கிற அந்த நிலப்பரப்பும், இன்றைக்கு வங்கதேசமாக இருக்கிற அந்த நிலப்பரப்பும், இன்றைக்கு இலங்கை தீவாக இருக்கிற அந்த நிலப்பரப்பும் எல்லாம் வெள்ளைக்காரனின் கட்டுப்பாட்டில் இருந்த நிலப்பரப்பு தான். இலங்கையை விட்டு மற்றதை பார்த்தால் எல்லாமே இந்தியா தான். பாகிஸ்தானும் ஒரு காலத்தில் இந்தியா, வங்கதேசமும் ஒரு காலத்தில் இந்தியா. அது வெள்ளைக்காரன் காலத்தில். அப்ப இந்திய தேசியவாதம் என்று சொன்னால் அது ஆப்கானிஸ்தான் வரையில் எல்லை இருக்கிறது. இங்கே வங்கதேசத்தின் கடைசி விளிம்பு வரையில், அந்த வங்க கடற்கரை வரையில் இந்தியாவின் எல்லை இருக்கிறது. ஆனால் நாடு விடுதலை அடைந்த போது மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் என்று 2 நிலப்பரப்பு ஒரே நாடாக பிரிந்தது. ரெண்டும் ஒரே நாடு தான், ஆனால் 2 நிலப்பரப்பு, ஒன்று மேற்க ஒன்று கிழக்க. கொஞ்ச நாளில் கிழக்கு பாகிஸ்தான் வங்கதேசமாக மாறிவிட்டது. அது ஒரு தனி நாடாக மாறிவிட்டது, பங்களாதேஷ். எஞ்சிய பகுதியை இன்றைக்கு நாம் இந்தியா என்று சொல்லுகிறோம். அவன் அதை பாகிஸ்தான் என்கிறான், இதனை அவன் பங்களாதேஷ் என்கிறான். எஞ்சிய பகுதியை இந்தியா என்கிறோம். இந்த இந்தியாவுக்குள்ளேயும் ஜம்மு காஷ்மீர் இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்படாத பகுதி, ஆனால் இந்தியா. நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் அரசமைப்பு சட்டத்தின்படி அது இந்தியா இல்லை, ஆனால் அது இந்தியா. சில உடன்பாடுகளின் அடிப்படையில் நம்மோடு அது இருக்கிறது. ஆக எஞ்சிய பகுதி ஒரு மொழி பேசக்கூடிய பகுதியாக இருக்கிறதா என்றால் இல்லை. ஒரு மதத்தை பின்பற்றக்கூடிய நிலப்பரப்பாக இருக்கிறதா என்றால் இல்லை. பல மதங்கள், பல மொழிகள் பேசக்கூடிய இனங்கள் வாழுகிற ஒரு நிலப்பரப்பு. இதனை எப்படி அழைப்பது? அரசமைப்பு சட்டம் எழுதுகிற போதே இது பிரச்சனையானது. இந்தியா என்று அழைப்பதா, பாரத் என்று அழைப்பதா? இந்தியா என்கிற பாரத் என்றுதான் தொடங்குகிறது அரசமைப்பு சட்டமே. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத் என்று அழைப்பதற்கு உடன்பாடு இல்லை. அந்த சொல்லுக்கு வெவ்வேறு விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன. ஆனால் பெரும்பாலும் அது புராண பின்னணியை கொண்ட ஒரு சொல். மகாபாரதம் அந்த பாரதத்திலிருந்து வருகிற புராண கருத்தியலை பின்னணியாக கொண்ட ஒன்றாகத்தான் பலராலும் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு சனாதன சக்திகள் பாரத் என்றால் அது பேரொளி என்று பொருள் அப்படின்லாம் விளக்கம் சொல்றாங்க. இந்த நில உலகிலேயே, பூ உலகத்திலேயே புனித மகான்கள் அதிகம் தோன்றிய நிலப்பரப்பு இந்தியாதான். அதனால் இது ஒரு ஆன்ம பெருவெளியாக இருந்தது, புனித பேரொளி பரவிய நிலப்பரப்பு இது என்றெல்லாம் அவர்கள் வியாக்கியானம், விளக்கம் சொல்லுகிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு ராமாயணம், மகாபாரதம் போன்ற புராண கதையாடல்களில் உடன்பாடு இல்லை, நம்பிக்கை இல்லை. எனவே இந்தியா என்றுதான் அழைக்கிறார். இந்த இந்தியா என்கிற பெயரை மாற்றுவதற்கு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் ஏன் துடிக்கிறார்கள்? இந்திய மக்கள் கட்சி என்பதுதான் தமிழ்.
அவர்கள் பாரதிய ஜனதா பார்ட்டி என்று வைத்திருக்கிறார்கள். இந்த பாரதம் என்கிற சொல்லில் அவர்களுக்கு உடன்பாடு உண்டு, இந்தியா என்கிற சொல்லில் உடன்பாடு கிடையாது. பல மொழிகளை பேசுகிற நாடு இது, பல மதங்களை கொண்ட நாடு இது. எனவே இதை எந்த பெயரில் அழைப்பது? இதற்கு ஒரு அடையாளம் வேண்டும். இதை ஒரு தேசமாக்க வேண்டும். அதற்கு ஒரு தேசியவாதம் தேவைப்படுகிறது. காந்தி காலத்திலே மதம் சார்ந்தோ மொழி சார்ந்தோ இதற்கு பெயரை சூட்டாமல் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்கிற உணர்வின் அடிப்படையில் இந்தியன் நேஷனலிசம் என்கிற கருத்தை முன்மொழிந்தார்கள். இது காங்கிரஸ் காலத்தில் இருந்தது. அதைத்தான் நான் சொல்லுகிறேன் நாட்டின தேசியவாதம் என்று. நேஷனாலிட்டி இந்தியன், நேஷனாலிட்டிங்கிற இடத்துல இந்தியன் அப்படின்னு நம்ம எழுதுறோம். இப்ப நீ எந்த மதத்தை சார்ந்தவனாகவும் இரு, எந்த மொழியை பேசக்கூடியவனாகவும் இரு, ஆனால் இந்தியனாக உணர்ந்து இந்தியனாக வாழ். அந்த தேசியவாதம். அப்படி ஒரு தேசத்தை கட்டமைக்க வேண்டும். ஆக ஒரு தேசத்திற்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் தான் இருக்க முடியும். அந்த கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுகிறதோ அதை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளுகிற போது அதன் அடிப்படையில் ஒரு தேசம் உருவாகும். ஏற்கனவே தேசம் இருந்ததே, அந்த தேசம் சமத்துவம் இல்லாத தேசம், பாகுபாடுகள் நிறைந்த தேசம், ஆணாதிக்கம் மேலோங்கிய தேசம், பார்ப்பனர்கள் கொட்டமடிக்கிற தேசம், இந்தி பேசக்கூடியவர்களின் வல்லாதிக்கம் நிறைந்த தேசம், சமஸ்கிருதத்தை பேசக்கூடியவர்கள் கலாச்சார தளத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தேசம். அப்படிப்பட்ட ஒரு தேசம் சமத்துவ தேசமாக மாற வேண்டும். எத்தனை மொழிகள் இருந்தாலும், எத்தனை மதங்கள் இருந்தாலும், எத்தனை கலாச்சார மாறுபாடுகள் இருந்தாலும் மக்களிடையே சமத்துவம் நிலவ வேண்டும். அதற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். அப்படி என்றால் மதம் சார்ந்த தேசியவாதம் கூடாது என்று தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்த தலைவர்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இந்தியாவை பொறுத்தவரையில் இது இந்தி பேசக்கூடிய மக்களின் தேசம் என்று மொழி அடிப்படையிலான தேசியவாதத்தை கட்டமைப்பது பொருத்தமாக இருக்காது. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சில மாநிலங்களில் மத்திய பகுதிகளில் இருக்கிறார்கள். ஆனால் தமிழ் பேசக்கூடியவர்கள் பல கோடிக்கணக்கான மக்கள், தெலுங்கு பேசக்கூடியவர்கள் கோடிக்கணக்கான மக்கள், கன்னடம் பேசக்கூடியவர்கள் கோடிக்கணக்கான மக்கள், மராத்தி பேசக்கூடியவர்கள் கோடிக்கணக்கான மக்கள் என்று இருக்கிறார்கள். ஒப்பீட்டளவிலே இந்தி பேசக்கூடியவர்களின் எண்ணிக்கை அத்தனை மொழி பேசும் தேசிய இனத்தவரோடு ஒப்பிடுகிற போது அவர்கள்தான் சிறுபான்மை. ஆனால் இந்த மண்ணை பொறுத்தவரையில் இந்தி பேசக்கூடியவர்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிற நிலையில் எல்லோரையும் இந்தி பேசும் தேசிய இனமாக மாற்றுவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் பார்வையாக இருக்க முடியும். அதனால்தான் மொழி சார்ந்த தேசியவாதத்தை அவர் ஏற்கவில்லை. இந்தி ஆதிக்கம் செலுத்தும் என்பதனால். மதம் சார்ந்த தேசியவாதத்தை சொன்னால் இங்கே முஸ்லீம் மதம் சார்ந்த நாடாக இந்த நாட்டை அறிவிக்க முடியாது. அவர்கள் சிறுபான்மை, அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இல்லை. அதாவது பூர்வீக மதம் இல்லை. மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான், மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற மதம் இந்த மண்ணில் தோன்றிய மதம் இல்லை என்கிற பார்வை. கிறித்தவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான், ஆனால் கிறித்தவம் இந்த மண்ணில் தோன்றிய பூர்வீக மதம் இல்லை. ஆகவே இந்த மண்ணில் தோன்றிய மதம் எது என்று பார்க்கிற போது இன்றைக்கு இந்து மதம் என்கிற அடையாளம் தான் இருக்கிறது. இந்த இந்து மதம் அரச மதமாக மாறினால், இந்து மதம் தேசிய மதமாக மாறினால், அந்த மதத்தின் அடிப்படையில் இங்கே தேசியவாதம் கட்டமைக்க பெற்றால் அந்த மதத்தில் இருக்கிற பாகுபாடு சட்டப்பூர்வமானதாகிவிடும். அந்த மதம் மனிதர்களை பாகுபடுத்துகிறது, உயர்வு தாழ்வை கற்பிக்கிறது, சகோதரத்துவத்தை மறுக்கிறது, சுதந்திரத்தை மறுக்கிறது, ஒருவரை ஒருவர் அரவணைத்து வாழுகிற அந்த வாழ்க்கை முறையை மறுக்கிறது,
பார்த்தால் தீட்டு என்கிறது, தொட்டால் தீட்டு என்கிறது, நெருங்கினால் தீட்டு என்கிறது, பெண்களையும் தீட்டு என்கிற கருத்தியலுக்குள் முடக்கி வைத்திருக்கிறது, அடக்கி வைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த மதம் இந்தியாவின் தேசிய மதமாக மாறினால், அந்த மதம் சார்ந்த ஒரு தேசியவாதம் இங்கே நிறுவப்பட்டால், மதம் சார்ந்த ஒரு நாடாக இது மாறினால், இந்த பாகுபாடு நிலைத்து போகும், சமத்துவம் மலராது. எனவே புதிதாக உருவாக போகிற இந்தியா மதசார்பற்ற இந்தியா என்கிற ஒரு மகத்தான கோட்பாட்டை முன்னிறுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். மதசார்பற்ற இந்தியா, செக்யூலர் நேஷனலிசம், மதசார்பின்மைதான் இந்த நாட்டின் தேசியவாதம். மதசார்பற்ற நாடு இது. சாதியால் பயன்பெறக்கூடியவர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உயர் சாதி என்கிற கர்வம் உள்ளவர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆதிக்க வெறி பிடித்தவர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தன்னுடைய அறிவாண்மையால் புரட்சியாளர் அம்பேத்கர் அத்தனை பேரையும் வென்று இந்த தேசம் மதசார்பற்ற தேசமாகத்தான் மலர வேண்டும், அதற்கான சட்டம் தான் நான் இயற்றிய சட்டம். எனவே செக்யூலரிசம் அதுதான் இந்த கான்ஸ்டிடியூஷனுடைய ஆன்மா, உயிர். தோழர்களே, மதவழி தேசியவாதம் கூடாது என்பதுதான் பாரதிய ஜனதாவின் RSSின் உயிர் மூச்சு கோட்பாடு. எது என்றால் மதவழி தேசியம்தான், இந்துத்துவ தேசியவாதம் தான். ஆக இந்துத்துவ தேசியவாதத்தை எதிர்ப்பது மொழிவழி தேசியமாகத்தான் இருக்க முடியும், மதவழி தேசியமாக இருக்க முடியாது. இந்துத்துவ தேசியவாதத்தை எதிர்க்க முஸ்லிம் தேசியவாதத்தை பேச முடியாது. இந்துத்துவ தேசியவாதத்தை எதிர்க்க வீழ்த்த கிறிஸ்தவ தேசியவாதத்தை பேச முடியாது. அவர்கள் இந்து நாடாக அறிவிக்க முயற்சிக்கிறார்கள் என்பதை தகர்க்க, அந்த முயற்சியை முறிவடிக்க இதை முஸ்லிம் நாடு என்று அறிவிக்க முடியாது, கிறிஸ்தவ நாடு என்று பிரகடனப்படுத்த முடியாது. அதற்கு மாற்று மதச்சார்பின்மைதான், சாதி ஒழிப்பு தான். இந்த இரண்டு தான் பாரதிய ஜனதாவும் RSSும் முன்மொழியக்கூடிய தேசியவாதத்தை வீழ்த்தக்கூடிய வல்லமை இந்த இரண்டு கோட்பாடுகளுக்குத்தான் உண்டு. ஒன்று செக்யூலரிசம், இன்னொன்று அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட். சாதி ஒழிப்பும் மதச்சார்பின்மையும் தான் இங்கே மதசார்பற்ற சமத்துவ இந்தியாவை உருவாக்க முடியும். மதசார்பற்ற என்ற கோட்பாடு உயிர்ப்போடு இருந்தால்தான் சாதியற்ற என்ற சமூகத்தை கட்டமைக்க முடியும். மத சார்பு என்றால் சாதி வந்துவிடும். சாதி வந்தால் சாதி பெருமை, சாதி இழிவு நிலைத்து நிற்கும். இங்கே தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் சாதி பெருமையை பேசுகிறார்கள், அதை குடிப்பெருமை என்று மாற்றி சொல்லுகிறார்கள். எப்படி அது இந்துத்துவ தேசியவாதத்தை எதிர்க்கும்? அகில இந்திய தேசியவாதமாக பாரதிய ஜனதாவால் முன்வைக்கப்படக்கூடிய அந்த மதவழி தேசியவாதத்தை எப்படி இவர்கள் பேசுகிற தேசியவாதத்தால் எதிர்த்து வீழ்த்த முடியும்? சாதி வாழ்கை என்பவனால், சாதி பெருமை பேசக்கூடியவனால், குடிப்பெருமை பேசக்கூடியவனால், பிறமொழி பேசக்கூடியவர்களின் மீது வெறுப்பை உமிழ்வதனால், தெலுங்கன் தமிழன் என்று பாகுபடுத்துவதனால் தமிழ் தேசியம் வளர்ச்சி அடையாது. தமிழ் தேசியம் இங்கே வளர்ச்சி அடைய வேண்டுமானால் மதச்சார்பின்மையும் வேண்டும், சாதி ஒழிப்பும் வேண்டும். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்மொழியக்கூடிய தேசியம் என்பது தமிழ் தேசியம் தான். இது வெறும் மொழி உணர்வையும் இன உணர்வையும் முன்னிறுத்தக்கூடிய ஒரு தேசியவாதம் இல்லை. பாரதிய ஜனதா RSS போன்ற அமைப்புகள் முன்வைக்கக்கூடிய மதவாதத்தை எதிர்க்கிற தேசியம், சாதியவாதத்தை எதிர்க்கிற தேசியம், குறிப்பிட்ட ஒன்றிய அரசுக்கு அதிகாரங்களை குவிக்கிற அந்த நடைமுறையை எதிர்க்கிற தேசியம். ஆகவேதான் இரண்டு கூறுகளை நாம் பேசும் தமிழ் தேசியத்தின் கூறுகளாக முன்வைக்கிறோம். ஒன்று சாதி ஒழிப்பு, அதற்குள்ள மதசார்பின்மை வந்து விடுகிறது, அதற்குள்ளே இந்துத்துவ எதிர்ப்பு என்பது வந்து விடுகிறது, அதற்குள்ளே பாகுபாடு எதிர்ப்பு என்பது வந்து விடுகிறது, அதற்குள்ளே ஆணாதிக்க எதிர்ப்பு என்பது வந்து, பாகுபாடு எதிர்ப்பு வந்தாலே
பெண்ணியம் மேலோங்குகிறது. ஆணாதிக்கம் கூடாது என்பது. சாதி ஒழிப்பு தான் சகோதரத்துவத்திற்கான வழி, சாதி ஒழிப்பு தான் சமத்துவத்திற்கான வழி, சாதி ஒழிப்பு தான் பெண் விடுதலைக்கான வழி, சாதி ஒழிப்பு தான் பாட்டாளி வர்க்கத்திற்கான விடுதலை, பாட்டாளி வர்க்க விடுதலைக்கான வழி. மொத்தத்தில் சாதி ஒழிப்பு. இரண்டாவது, டெல்லியிலே அதிகாரம் குவியக்கூடாது, நீட்டு எதிர்ப்பு என்பதும் தமிழ் தேசியம்தான், மொழிவழி தேசியம்தான். இந்த மையத்தில் அதிகாரத்தை குவிக்க கூடாது, மாநில அரசுகளுக்கு தன்னாட்சி அதிகாரத்தை தர வேண்டும். அதுதான் மாநில சுயாட்சி, ஸ்டேட் அட்டானமி. ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேசுகிற தமிழ் தேசியம் என்பது சாதி அற்ற, மத சார்பற்ற, தன்னாட்சி அதிகாரம் உள்ள மாநில அரசுகளை கொண்ட, கூட்டாட்சி தத்துவத்துடன் இயங்குகிற ஒன்றிய அரசை பெற்ற சமத்துவ இந்தியா. புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை உயர்த்தி பிடிக்கிற சமத்துவ இந்தியா. நாம் பேசக்கூடிய தமிழ் தேசியத்திற்குள் இவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கிறது, இவ்வளவு கருத்தியல் அடங்கியிருக்கிறது. நான் தமிழன் என்பதனாலேயே தமிழ் தேசியத்தை நான் பேசவில்லை. சமத்துவத்தை விரும்புவதனால் தமிழ் தேசியம் பேசுகிறேன். சாதி ஒழிப்பை இலக்காக கொண்டிருப்பதனால் தமிழ் தேசியத்தை பேசுகிறேன். இதை இன்னும் அழுத்தமாக அறிவிப்பு செய்கிற களம்தான் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவிருக்கிற தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. விடுதலை சிறுத்தைகள் கருத்தியல் போராளிகள் என்பதை உறுதிப்படுத்துகிற களம். தமிழ் தேசியத்தை தலைமை தாங்குகிற ஆற்றல் வாய்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான மாநாடு. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, இன்றைக்கு இந்த அரங்கு நிறைந்து வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் அனைவரும் லட்சக்கணக்கான சிறுத்தைகளோடு உளுந்தூர்பேட்டையில் வந்து பங்கேற்க வேண்டும் என்கிற அழைப்பை விடுத்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சாதியத்தை வேறெடுப்போம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம்.